வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். ஒரு அழகு சாதன நிபுணராக பணியிடத்தை பராமரிப்பதில் வாடிக்கையாளர்களுக்கு சுத்தமான, ஒழுங்கமைத்த வரவேற்கும் சூழலை கொடுக்க பல்வேறு அம்சங்கள் கவனம் தேவை. நோக்கங்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பணியிடத்தை தயார் செய்து பராமரிக்கவும், சலூன் வரவேற்புரையில் தொழில்முறை நடத்தையும் வெளிப்படுத்தவும் மற்றும் பணிபுரியும் இடத்தின் வேஸ்ட் கழிவுகள் பாதுகாப்பாக அகற்றவும் முடியும். வேலைப்பகுதியை தயார்படுத்துதல். வசதியான இருக்கை, படிக்க நாளிதழ்கள் மற்றும் சுத்தமான வரவேற்புக்கு தக்க சூழ்நிலையை அமைக்கவும். உங்கள் சலூனில் வரவேற்பு அறை அல்லது காத்திருப்பு பகுதி இருந்தால், வாடிக்கையாளர்களுக்கு அந்த பகுதியை வரவேற்புக்கு ஏற்ற ஒழுங்கமைக்கப்பட்ட இடமாக உருவாக்கவும். வசதியான இருக்கை, படிக்க நாளிதழ்கள் மற்றும் சுத்தமான வரவேற்புக்கு தக்க சூழ்நிலையை அமைக்கவும். வரவேற்பு மேசையில் வாடிக்கையாளருக்கு தேவையான பேனா மற்றும் பதிவு அட்டை இருக்க வேண்டும். சலூனில் வாடிக்கையாளர்களின் உடைமைகளை வைக்க ஒரு இடம் இருக்க வேண்டும். பணி நிலையத்தில் அழகுக்கலை நிபுணருக்கு வசதியான நாற்காலி அல்லது ஸ்டூல் மற்றும் வாடிக்கையாளருக்கு பொருத்தமான நாற்காலி அல்லது சாய்வு படுக்கை இருக்க வேண்டும். கிளையண்ட் நாற்காலி வெவ்வேறு உயரங்கள் மற்றும் கோணங்களுக்கு அனுசரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தவும். வாடிக்கையாளர்கள் தொடர்புகளை எளிதாக்குவதற்கும் சரியான தெரிவு நிலையை உறுதி செய்வதற்கும் கண்ணாடிகள் பொருத்தமான கோணங்களில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். சலூனில் செயல்முறைக்கு தேவையான அனைத்து கருவிகளும் பொருள்களும் இருக்க வேண்டும். உங்கள் கருவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை அமைத்து அவற்றை ஒழுங்காக பராமரிக்கவும். சாதனங்கள் எல்லாவற்றையும் அதன் இடத்தில் வைக்க டூல் ஹோல்டர்கள், தட்டுக்கள் அல்லது இழுப்பறைகளை பயன்படுத்தவும். முடி சாயங்கள், ஷாம்புகள் மற்றும் ஸ்டைலிங் பொருள்கள் போன்ற உங்கள் தயாரிப்புகளை அலமாரிகளில் நேர்த்தியாக வரிசைப்படுத்துங்கள். தேவைப்படும்பொழுது குறிப்பிட்ட பொருள்களை எளிதாக கண்டுபிடிக்க கொள்கலன்கள் மற்றும் இழுப்பறைகளை லேபிளிடுங்கள். பயன்படுத்துவதற்கு எப்பொழுதும் சுத்தமான துண்டுகள் மற்றும் ஏப்ரன்களை வைத்திருங்கள். சிகிச்சை படுக்கை அல்லது நாற்காலி சுத்தமாக இருக்க வேண்டும். வேலை செய்யும் பகுதி மற்றும் மேற்பரப்புகளை தொடர்ந்து துடைத்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் செய்து சானிடைசேஷன் செய்து சுத்தப்படுத்த வேண்டும். சானிடைசேஷன் செய்யும் துடைப்பான்கள் அல்லது ஸ்ப்ரேகளை நாள் முழுவதும் சுத்தம் செய்ய எளிதாக கிடைக்கும் இடத்தில் வைக்கவும். வேலை செய்யும் இடத்தில் படுக்கை மற்றும் துண்டுகளை தவறாமல் மாற்றவும். வாடிக்கையாளர்களுக்கு வசதியான அனுபவத்தை அளிக்கும் வகையில் சலூனில் டெம்பரேச்சர் வெப்பநிலை கட்டுப்படுத்திகள் இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடமானது எளிதாக நகர்த்த அனுமதிக்கும் அளவுக்கு விசாலமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் கண்டாமினேஷனை தவிர்ப்பதற்கான சில வழிகள் இங்கே உள்ளன. கிளவுஸுகள் மற்றும் பிற பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், அதாவது தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை, பிபிஇ போன்றவற்றை சாத்தியமான அபாயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அணியுங்கள். சுத்தம் செய்தல். கருவிகள் மற்றும் பரப்புகளில் இருந்து காணக்கூடிய அழுக்கு, குப்பைகள் அல்லது தயாரிப்பு எச்சங்களை அகற்றுவதன் மூலம் வேலையை தொடங்கவும். கருவிகள் மற்றும் மேற்பரப்புகளை நன்கு சுத்தம் செய்ய லேசான சோப்பு அல்லது மற்றும் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்தவும். பிரஷ் அல்லது துணியை பயன்படுத்தி கருவிகள் மற்றும் அனைத்து மேற்பரப்புகளும் சுத்தம் செய்து துடைக்கவும். கருவிகள் மற்றும் மேற்பரப்புகளை சுத்தமான தண்ணீரில் துடைக்கவும். கருவிகள் மற்றும் மேற்பரப்புகளை காற்றில் உலர வைக்கவும் அல்லது அவற்றை உலர்த்துவதற்கு டிஷ்யூவை பயன்படுத்தவும். கிருமி நீக்கம். உங்கள் தொழில்துறையில் பயன்படுத்தப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பரவலான நோய்க்கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய கிருமிநாசினியை தேர்ந்தெடுக்கவும். கிருமிநாசினிக்கான உற்பத்தியாளரின் வழிமுறைகளை படித்து கிருமி நீக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்ட நேரத்தை பின்பற்றவும். தேவைப்பட்டால் அறிவுறுத்தல்களின்படி கிருமிநாசினியை நீர்த்துப்போகச் செய்யுங்கள். கிருமிநாசினி கரைசலில் கருவிகளை மூழ்கடிக்கவும் அல்லது கருவிகள் மற்றும் பரப்புகளில் பயன்படுத்துவதற்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை பயன்படுத்தவும். பரிந்துரைக்கப்பட்ட நேரத்திற்கு கருவிகள் மற்றும் பரப்புகளில் கிருமிநாசினி இருப்பதற்கு உறுதி செய்யவும். தொடர்பு நேரத்திற்குப் பிறகு கருவிகள் மற்றும் மேற்பரப்புகளை சுத்தமான தண்ணீரில் துடைக்கவும் அல்லது அதிகப்படியான கிருமிநாசினியை டிஷ்யூவை கொண்டு துடைக்கவும். ஸ்டெரிலைசேஷன். சேதமடைந்த தோல் அல்லது உடல் திரவங்களுடன் தொடர்பு கொள்ளும் கருவிகளுக்கு ஸ்டெரிலைசேஷன் அவசியம்.
ஸ்டெர்லைசேஷன் அனைத்து நுண்ணுயிர்களையும் அழிக்கிறது. ஸ்டெர்லைசேஷன் செய்வதற்கு முன் கண்களுக்குத் தெரியும் குப்பைகளை அகற்ற கருவிகளை நன்கு சுத்தம் செய்யவும். கத்தரிக்கோல், சாமணம் மற்றும் ஒரு சில போரோசில் உபகரணங்கள் போன்ற கருவிகளை கிருமி நீக்கம் செய்யவும். ஸ்டெர்லைசேஷனுக்கு ஏற்ப கருவிகள் சரியாக வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். பயனுள்ள ஸ்டெர்லைசேஷன் செய்ய பொருத்தமான ஸ்டெர்லைசேஷன் சாதனங்கள் மற்றும் அமைப்புகளை பயன்படுத்தவும். தேதிகள், நேரம் மற்றும் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட பொருள்கள் உட்பட ஸ்டெர்லைசேஷன் செயல்முறையின் பதிவை வைத்திருங்கள். சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு என்பது கிருமிகளை முழுமையாக அழித்து கருவிகள் மற்றும் பரப்புகளில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு கூடுதல் படியாகும். இது வெப்பம் அல்லது ரசாயனங்கள் மூலம் செய்யப்படுகிறது. கருவிகள் மற்றும் பரப்புகளில் சுத்திகரிப்பு கரைசலை பயன்படுத்தவும். சுத்திகரிப்பு கரைசலை காற்றில் உலர வைக்கவும் அல்லது கருவிகள் மற்றும் மேற்பரப்புகளை உலர்த்துவதற்கு டிஷ்யூவை பயன்படுத்தவும். பணியிடத்தில் தொழில்முறை நடத்தைக்கு பின்பற்ற வேண்டிய சில வழிகாட்டுதல்களை இப்பொழுது பார்க்கலாம். எப்பொழுதும் சுத்தமாகவும் சலவை செய்யப்பட்ட சலூன் சீருடையை அணியவும். உடை உங்களுக்கு நன்றாக பொருந்துகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது மிகவும் இறுக்கமாகவோ அல்லது மிகவும் தளர்வாகவோ இருக்கக்கூடாது. உங்கள் தலைமுடியை போனிடைல் அல்லது கொண்டை போடுங்கள். நல்ல வாய் சுகாதாரத்தை பராமரிக்கவும் மற்றும் லேசான அலங்காரம் அணியவும். கனமான மேக்கப்பை தவிர்க்கவும். உங்கள் நகங்களை ஒழுங்கமைத்து சுத்தமாக வைத்திருங்கள். கனமான நகைகளை அணிய வேண்டாம். வசதியான மற்றும் மூடப்பட்ட பாதணிகளை அணியுங்கள். சிகிச்சை பகுதியில் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. வாடிக்கையாளரிடம் பணிவாக பேசுங்கள். உங்கள் வாடிக்கையாளர்களின் பின்னணி அல்லது தோற்றம் எதுவாக இருந்தாலும் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்துங்கள். சுறுசுறுப்பாக கேட்பதை நடைமுறைப்படுத்துங்கள் மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். சேவையில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அது எவ்வளவு நேரம் எடுக்கும் மற்றும் அதற்கான காரணத்தைப் பற்றி வாடிக்கையாளருக்கு தெரிவிக்கவும். எப்பொழுதும் விதிவிலக்கான வாடிக்கையாளர் சேவையை வழங்க முயலுங்கள். வாடிக்கையாளர் தேவைகளை கண்டறிந்து நிறைவேற்றுவதில் முனைப்புடன் இருங்கள். தனிப்பயனாக்கப்பட்ட பரிந்துரைகளை வழங்குதல் மற்றும் கிளையண்ட் தகவல் தொடர்பான இரகசியத்தன்மையை பேணுதலை கடைப்பிடிங்கள். தெளிவான மற்றும் நாகரிகமான மொழியை பயன்படுத்தவும், கண் தொடர்புகள் மற்றும் குறிப்புகளில் கவனமாக இருக்கவும். அழகுக்கலை துறையில் நேரமின்மை அவசியம். நீங்கள் வாடிக்கையாளர்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதால் தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிக்கவும். எந்தவொரு செயல்முறையையும் தொடங்குவதற்கு முன் உங்கள் கைகளை கழுவவும். கழிவுகளை அகற்றுவதை உறுதி செய்ய பயனுள்ள பின்வரும் நடைமுறைகளை கவனியுங்கள். பொதுவாக கழிவுகள், மறுசுழற்சி செய்யக்கூடியவை மற்றும் அபாயகரமான கழிவுகள் என பல்வேறு வகைகளாக கழிவுகளை பிரிக்கவும். இது முறையான அகற்றல் மற்றும் மறுசுழற்சி செய்வதை உறுதிப்படுத்த உதவுகிறது. மறுசுழற்சி செய்ய முடியாத பேக்கேஜிங், பயன்படுத்தப்பட்ட டிஷ்யூ, பருத்தி, மெழுகுபட்டைகள் போன்ற பொதுவான கழிவுகளை நியமிக்கப்பட்ட குப்பைத் தொட்டிகள் அல்லது பைகளில் வைக்கவும். துர்நாற்றத்தை தடுக்கவும், தூய்மையை பராமரிக்கவும் இந்த குப்பைத் தொட்டிகளை அடிக்கடி காலி செய்யவும். பிளாஸ்டிக் பாட்டில்கள், காகிதம் அல்லது அட்டை போன்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளுக்கு தனி தொட்டிகள் அல்லது கொள்கலன்களை அமைக்கவும். அழகு சாதன நிபுணர்கள் பெரும்பாலும் ஊசிகள், ரேசர்கள் அல்லது லான்செட்ஸ் போன்ற கூர்மையான பொருள்களை பயன்படுத்துகின்றனர். காயங்கள் மற்றும் மாசுபடுவதை தடுக்க இந்த பொருட்களை முறையாக கையாள்வதும் அப்புறப்படுத்துவதும் மிக முக்கியம். பயன்படுத்தப்பட்ட முடி சாயங்கள், ரசாயனங்கள் அல்லது சுத்தம் செய்யும் திரவங்கள் போன்ற திரவக் கழிவுகளை முறையாகவும் கையாளவும் மற்றும் அகற்றவும். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் அவற்றை வடிகால் கீழே ஊற்றுவதை தவிர்க்கவும். திரவக் கழிவுகளை பொருத்தமான கொள்கலன்களில் சேகரித்து உள்ளூர் விதிமுறைகள் அல்லது வழிகாட்டுதலின்படி அவற்றை அப்புறப்படுத்தவும். ஒரு செயல்முறைக்குப் பிறகு நேரத்தை மிச்சப்படுத்த பொருட்களை அவற்றின் இடங்களில் வைப்பதன் மூலம் பணியிடத்தை ஒழுங்கமைக்கவும். முடிவெட்டுதல் மற்றும் குப்பைகளை அகற்றுவதற்கு தரையை தொடர்ந்து துடைக்கவும்.
சேவையின் போது நேரத்தை காத்திருக்கும் பகுதியை சுத்தம் செய்ய பயன்படுத்தவும். அதாவது நெயில் பெயிண்ட் உலர்த்தும் போது அந்த நேரத்தில் அழுக்கு நீர் மற்றும் திசுக்களை அப்புறப்படுத்தவும். அனைத்து பாட்டில்களிலும் அவற்றின் மூடிகள் இருப்பதை உறுதி செய்யவும். ஒரு சேவைக்குப் பிறகு கருவிகளை சுத்தம் செய்ய முறையான ஸ்டெர்லைசிங் நுட்பங்களை பயன்படுத்துங்கள். இது வாடிக்கையாளர்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாமல் அமைதியாக செய்யப்பட வேண்டும். உங்கள் பணியிடத்தில் கருவிகள் மற்றும் உபகரணங்களின் பராமரிப்பை மேம்படுத்த பின்வரும் உதவிக்குறிப்புகளை கவனியுங்கள். கத்தரிக்கோல் அல்லது ரேசர் போன்ற கூர்மையான விளிம்புகளைக் கொண்ட கருவிகளுக்கு பாதுகாப்பு உரைகள் பயன்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் சேமிக்க தட்டுகள் அல்லது கேஸ்களில் முதலீடு செய்யுங்கள். இவை குறிப்பாக கிளிப்புகள், பின்கள், பிரஷ்கள் மற்றும் சீப்புகள் போன்ற பொருள்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவை இந்த சிறிய பொருள்களை ஒழுங்கமைத்து தொலைந்து போவதையோ அல்லது சிதறடிப்பதையோ தடுக்கின்றன. மின்சாதனங்களை கையாளும் போது கவனமாக இருங்கள். கம்பிகள் அல்லது பிற பாகங்களை தரையில் விடாதீர்கள். உபயோகத்தில் இல்லாதபோது சாதனங்களை அணைக்கவும். மின்கருவிகளுக்கு அதன் வயர்களை சரியாக போர்த்தி பாதுகாக்கவும். அவற்றை முடிச்சு அல்லது முறுக்குவதை தவிர்க்கவும், ஏனெனில் அது வயர்களின் உள்கம்பிகளை சேதப்படுத்தும். வெல்க்ரோ பட்டைகள் அல்லது தண்டுகளை நேர்த்தியாக வைத்திருக்கவும். அது வயர்கள் சிக்கலாவதை தடுக்க பயன்படுத்தப்படுகிறது. கருவிகள் மற்றும் உபகரணங்களை விரைவாக அடையாளம் காண கொள்கலன்கள் அல்லது பெட்டிகளை அவை வைத்திருக்கும் பொருள்களின் பெயர்களால் லேபிளிடவும். இது குறிப்பிட்ட கருவிகளை தேடும்போது நேரத்தை சேமிக்கிறது மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சேமிப்பக அமைப்பை பராமரிக்கிறது. உங்கள் வரவேற்பறையில் ரசாயனங்களை பயன்படுத்தினால் அவை உற்பத்தியாளர்களின் அறிவுறுத்தல்களின்படி சேமிக்கப்படுவதை உறுதி செய்க. தேய்மானம், சேதம் அல்லது செயலிழப்பின் ஏதேனும் அறிகுறிகள் உள்ளதா என உங்கள் கருவிகள் மற்றும் உபகரணங்களை அவ்வப்போது ஆய்வு செய்யவும். மதிப்புமிக்க கருவிகள் மற்றும் உபகரணங்களை திருட்டு அல்லது அங்கீகரிக்கப்படாத அணுகலில் இருந்து பாதுகாக்க பூட்டிய அலமாரிகள் அல்லது சேமிப்பு பகுதிகள் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். இது அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நீங்கள் பணியிடத்தை தயார் செய்து பராமரிக்கவும், வரவேற்புரையில் தொழில்முறை நடத்தையை வெளிப்படுத்தவும் மற்றும் பணிபுரியும் இடத்தை வேஸ்ட் கழிவுகள் பாதுகாப்பாக அகற்றவும் கற்றுக்கொண்டீர்கள். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.